அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் இது வரைக்கும் நம்ம டச் பண்ணாத சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ள நான் இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டு உள்ள தேடும் போது தான் நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு புரிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். த ட்ரஸ்ட் த மவுண்டைன்ஸ் ரெஃப்யூஸ்ட், மலைகள் மறுத்த அமானிதம், மலைகளே மறுத்த அந்த அமானிதம் அப்படிங்கிறது தான் அந்த சப்ஜெக்டு. நம்ம படைச்ச அந்த இறைவன் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஆஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம் அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி. வானங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த சுமை, பூமிக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த சுமை, இந்த நட்சத்திரம் சூரியன் அதுக்கெல்லாம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சுமை நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா நிலைத்து இருக்கு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. நம்ம மரணிச்ச பிறகும் ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மலைகள் அது எல்லாமே வேணான்னு சொல்லி மறுத்துருச்சு. ரொம்ப அதான் அல்லாஹ் சொல்றாங்க, மனிதனை பத்தி சொல்ல, மனிதர்கள் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை. களிமண்ணால படைக்கப்பட்ட அந்த அளவுக்கு அத மலைகள், சூரியன், இது எல்லாமே அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்துக்கு ஏற்க பயப்பட்டு வேணான்னு சொல்லி மறுத்ததை களிமண்ணால படைக்கப்பட்ட வெறும் 70-80 வருஷம் வாழக்கூடிய இந்த மனுஷன் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இதை பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு விவரிக்கிறாங்க. சூரா 33 வசனம் 72. வானத்துக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அந்த பொறுப்பை வழங்கணும், ஆனா அவைகள் சுமக்க மறுத்தன, அது வேணான்னு சொல்லி மறுத்துருச்சு. அதை கண்டு அஞ்சின, அது பயந்துச்சு. அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் வந்துட்டாக்கா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் சொல்லி பயந்துச்சு. ஆனா மனுஷன்தான் அதை ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றாங்க, 2 விஷயத்த சொல்றாங்க. மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான். மலைகளுக்கும் அந்த வானத்துக்கும் அது எல்லாத்துக்கும் அந்த தேர்ந்தெடுக்க சுதந்திரம் கொடுக்கப்படும் போது அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படியாம அதெல்லாம் மறுக்கல, புரிஞ்சிருந்துச்சு. அதுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு எவ்வளவு சுமை அதிகம், நம்ம எவ்வளவு கவனமா இருக்குன்னு அப்படிங்கிறத அந்த பயம் இருந்துச்சு. அல்லாஹ் மேல இருந்த அந்த பயம் இருந்துச்சு. ஆனா அதை பத்திலாம் எந்த ஒரு புரிதலும் இல்லாம நம்ம தான் நம்மளா நினைச்சுக்கிட்டோம், நம்ம தெளிவா தான் இருக்கோங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்த அல்லாஹ் சொல்லும் போது, மனுஷனை பத்தி சொல்லும் போது, இது ஒரு பாராட்டுக்குரியதா, நான் யாருமே ஏத்துக்கல, குட் பாய் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பாராட்டுற மாதிரி சொல்ல. அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, வரம்பு மீறினவனாகவும் அறியாதவங்களாகவும் தான் நம்ம இருந்திருக்கோம். இப்ப இங்க இருக்கிற நீங்க நாங்க எல்லாருமே, எல்லா மனிதர்களும் வரம்பு மீறினவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இருந்ததுனாலதான் நம்ம அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டோம். சரி, இப்ப தேர்ந்தெடுக்கும் சுதந்திரங்கிறத எடுத்துக்கிட்டோம். உண்மையிலேயே அது அப்படின்னா என்ன, அப்படி அது என்னதான் செய்யணும், என்ன டாஸ்க், அதுக்கான டாஸ்க் என்ன? ஒரு விஷயத்த நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா சரி, அதுக்கு என்ன தான் செய்யணும்னா அதையும் அல்லாஹ் விவரிக்காம உள்ள குரான்ல அல்லாஹ் டீட்டெயிலா சொல்றாங்க. ஃபுல்லா கீழ்ப்படிந்த, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா கீழ்ப்படிஞ்ச விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் ஒரு நாளா அது வேலை செய்யறதை நிறுத்தல. தான் எதுக்கு படைக்கப்பட்டோம், என்ன செஞ்சோங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வேலையை கரெக்டா ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில உதிக்குது, மறையுது, அதுக்கான இந்த எரிபொருள் ப்ராசஸ் அது எல்லாத்தையுமே நடந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை நினைச்சுக்கிறோம் நேச்சுரலா நடக்குதுன்னு. ஆனா அல்லாஹ் நம்ம இடத்துல நம்மளுக்கு விவரிக்கும் போது அதுக்கெல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுத்துருக்காங்க. அதுங்க பயந்துச்சு, அல்லாஹ் மேல உள்ள பயத்துல, அந்த சுமைகளுக்கு அஞ்சு. ஆனா மற்றது எல்லாமே
வந்து தன்னோட வேலையை தான் எதுக்காக படைக்கப்பட்டோங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கு. முக்கியமாக அதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம. இப்போ வந்து ஒரு மரம் வளர்ந்து நம்மளுக்கு பழம் கொடுக்கணுனாக்கா நம்ம அதுக்கு வந்து பதிலுக்கு ஏதாவது செய்வோங்கிற பிரதிபலனை எதிர்பார்த்து இல்லை. நம்ம மறுநாளே போய் அந்த மரத்தை வெட்டினாலும் அது கீழே விழுவதான் போகுது, மறுக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்க்கு கீழ்ப்படிதல் இல்லை. அதுதான் அது வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம விதையை போட்டோம் நம்மளுக்கு பழம் கொடுக்குதுங்கிறது கிடையாது. அது அல்லாஹ் எதுக்கு எந்த பர்பஸ்க்காக அதை விதிச்சாங்களோ அந்த வேலையை அது செய்யுது. அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சு, அல்லாஹ்க்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சு. அதை இன்னொரு இடத்துல வரோம்ல, விரும்பாமலோ வாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் விரும்பிய வரோம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ற கட்டளைகளுக்கு அந்த ரூல்ஸை அது ஏற்றுக்குதுங்க. ஸோ மற்ற படைப்புக்கும் நம்மளுக்குமான வேறுபாடு இதுதான். நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சாய்ஸஸ், செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வார்த்தை பேசலாமா பேசக்கூடாதா, இந்த விஷயத்த பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சாய்ஸஸ் முன்வைக்கப்படுது. நம்ம எதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான். குரானோட ஒளியில குரான் அட்வைஸ் பண்ண விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே போனா அவங்க தான் நன்னடியாளர்கள். அப்படி மறுத்தோம்னா இன்னைக்கு ஒரு வசனம் ஒன்று படித்தேன் காலையில். அந்த வசனம் எப்படி வருதுன்னா, அவநம்பிக்கையாளர்கள் வழி தவறினவங்க, அடுத்தது நம்பிக்கை கொண்டு நேரிய வழி வாழ்ந்தவங்க தான் நன்னறியாளர்கள். அதாவது அல்லாஹ்வால அதை மறுமையிலையும் நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது அவங்களுக்கு தாங்கிற மாதிரி அந்த வசனம் இருக்கு. ஸோ வெறும் நம்பிக்கை கொண்டுட்டா மட்டும் பத்தாது, நேரான வாழ்க்கையை வாழணும். நம்ம நேரான வாழ்க்கைனாக்கா நம்ம ஜென்ரலாக நம்ம இப்போ சொல்லிடுவோம், அல்லாஹ் சொல்கிறது தொழுவை இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உள்ளூர நம்ம அந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறோமா, ஒரு வார்த்தை பேசக்கூடாத வார்த்தையை நம்ம வாயிலேருந்து வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நன்னறியாளர்கள் கிடையாது. ஒரு பொய் சொல்லிட்டோம்னாக்கா அந்த இடத்துல நம்ம நன்னறியாளர்கள் கிடையாது. இதெல்லாம் அந்த சாய்ஸஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ நம்ம தவறான விஷயத்தை எடுத்துருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவை பற்றியோ நம்ம வந்து பின்னாடி ஒரு புறம் பேசுகிறோம்னாக்கா அப்போ அந்த இடத்துல நம்ம நன்னறியாளர் கிடையாது. அப்படி நம்ம நம்பிக்கை கொண்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்கன்னா இதே நம்மளுக்கு நரகத்தை கொண்டு போகக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நம்பிக்கை கொண்டு நேரிய வழி வாழ்கிறவங்க தான் மீட்கப்படுவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ வெறும் நம்பிக்கை மட்டும் கொண்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபெயிலியராக இருந்தோம்னாக்கா நம்ம ஃபுல் மார்க் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நேரத்துலேயும் நம்மளுக்கு சாய்ஸஸ் வரப்போது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கிட்டு போனோம், சரியான விஷயத்தை தான் எடுத்தோமா, எல்லா நேரத்துலையும் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். இந்த மலையே அஞ்சினது இதுக்கு தான், இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான். ஒரு நேரத்துலையும் நம்மளுக்கு சாய்ஸஸ் வரும், நம்ம சரியானதை எடுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு நம்ம தவறு வச்சிருவோம், அல்லாஹ்க்கு கீழ்ப்படியாதவங்கள ஆயிடுவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு அது மறுத்தது இந்த விஷயத்துக்காக தான். சூரா 7 வசனம் 6 சூரா 76 வசனம் 2-3 அல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனங்கள்ல 2 பெற்றோர்கள்லேருந்து உங்களை, ஒரு கலவையிலேருந்து உங்களை படைச்சோம், அவனை செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம், 2 பாதைகளை அவனுக்கு காட்டணும். எதுக்குன்னா அவன் நன்றி உடையவனாக இருக்கானா இல்லையாங்கிறது. இது ரொம்ப டீப் மீனிங் இருக்கு. என்னன்னா உன்னை படைச்சது அல்லாஹ் தான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா விவரிக்கிறாங்க. அடுத்தது எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு 2 பாதை இருக்கு. ஒரு ஆள்கிட்ட நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசுறதுக்கான இது வரும்போது நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்து வராமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நன்னறியாளர். இப்போ யாருமே இல்லை, ரூம் கதை சாத்தி தான் இருக்கு, எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நியாயமாக நல்லபடியாக இருந்தாக்கா அதான் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தாக்கா 2 பாதை உங்களுக்கு கண்ணையும் மூளையும் கொடுத்தவங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க, செவியேற்கனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்குன. அது என்னன்னா எல்லா விஷயத்தையும் நீ கேளு, நீனே அனலைஸ் பண்ணு, நீனே டிசைட் பண்ணு எது சரி எது தவறுங்கிறது. அதையும் உனக்கு சொல்லாம நான் உன்னை பனிஷ் பண்ண போறது கிடையாது. எது சரி எது தவறு எது நேரான வழிங்கிறது உனக்கு கிளியரா காட்டிடுவேன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. அது காட்டின பிறகும்
நம்மளோட ஓன் ஈகோ, நம்மளோட ஓன் சுய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்படி கத்துனாதான், இந்த வார்த்தை பேசினாதான் எனக்கு திருப்தியா இருக்குங்கிற மாதிரி, அது சைக்காலஜிக்கலா நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிடும். கோவத்துல இந்த இப்படி இருந்தா தான் கரெக்டு, கோவம்னா இப்படிதான் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது என்னன்னா, எல்லா நேரத்துலயும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு ரெண்டு வழி வருது கண்ணுக்கு முன்னாடி. அந்த மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி ரெட் பில்லு ப்ளூ பில்லுன்னு, அதாவது அவனுக்கு ரெண்டு சாய்ஸஸ் வரும் அப்ப கொடுக்குற மாதிரி. எதை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த இது நம்ம இந்த படத்துல வர மாதிரி, இந்த ரோபோட் படத்துல வர மாதிரி இந்த ப்ளூ சிப்பு ரெட் சிப்புங்கிற மாதிரி எந்த சிப்பை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட அல்லாஹ்கிட்ட அடிபணிதல் அடிபணியாதது அப்படிங்கிற விஷயம் அடங்கியிருக்கு. அந்த வசனம், அந்த வரிசை எப்படி வரும்னா, அல்லாஹ் சொல்றது ஃபர்ஸ்ட் அவனை சோதிப்பதற்காக, முதல்லயே துவக்கத்திலேயே அல்லாஹ் அதோட பர்பஸை சொல்லிடுறாங்க, இது உன்னோட சோதனைக்காக. அடுத்தது உன்னை செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்குன. டெஸ்ட்டை கொடுக்கறது உனக்கு ஓட்ட தெரியாம சைக்கிளை கொடுத்து எல்லாம் ஓட்டுன்னு சொல்லது இல்லை, உனக்கு ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஐ மீன் எப்படி அந்த நாலேஜ் என்னன்னா, எது சரி எது தவறுங்கிற நாலேஜ் உனக்கு புரிய வச்சிருவாங்க எல்லாம். அடுத்தது ரெண்டு பாதைகளை உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பர்பஸை சொல்லிடுறாங்க, உன்னை சோதிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிடுறாங்க. அடுத்தது உனக்கு அந்த அறிவை கொடுத்துடுறாங்க, எது தப்பு எது சரின்னு உன்னை பிரிச்சு அறிகிற அந்த பக்குவத்தை, அந்த நாலேஜை எல்லாம் கொடுத்துடுறாங்க. அடுத்தது உனக்கு ரெண்டு சாய்ஸஸை காட்டுறேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளராக இருந்தா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மேக்சிமம் ஒரு தப்பு செய்யறதுலேயும் தடுக்கணுங்கிற வழிமுறையா தடுக்குங்கிற மாதிரி தான் அல்லாஹ் கொடுக்குறாங்க. இப்போ எப்படின்னா, நம்மளா வாண்டடா போய் இறங்கினா தான் தப்பு செய்ய முடியும். நம்மளா வாண்டடா எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி போய் கத்துனா தான் நம்ம கோவப்பட்டு தப்பான டிசிஷன் எடுக்க முடியும். நான் சொல்றது புரியுது இல்லை? நம்மளா முயற்சித்தாதான் தப்பான விஷயம் செய்ய முடியும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப கருணையாளராக இருக்கிறதுனால நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, எது சரி தப்புங்கிறத நம்மளுக்கு அறிவை கொடுக்குறாங்க, நம்மளை சிந்திக்கிறதுக்கான டைமை கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஒரே டெஸ்ட்ல நம்மளையும் முடிச்சிடுறது கிடையாது. அல்லாஹ் மறுபடியும் நம்மளுக்கு சான்சஸ் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் சொல்றாங்கல்ல, உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் அவகாசம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப இதுக்கப்புறமா நம்ம டீப்பாக இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சூரா 91 வசனம் 7லேருந்து 10 வரைக்கும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆன்மாவும் அதை படைச்சவரும், பின்னர் தீமை எது நன்மை எதுங்கிறத அவர் காட்டினாரு. அதை மீட்டு கொள்பவனே வெற்றி பெற்றவன், அதை புறக்கணிக்கிறவன் தோல்வி விட்டுறவன். அந்த படைச்சவரு காட்டுறாரு நம்மளுக்கு எது சரி எது தப்புங்கிறதையும் நம்மளுக்கு காட்டுறாரு. சரியான விஷயத்த அதுல மீட்டுக்கிறவங்க மட்டுமே வெற்றி பெற்றவங்க. புறக்கணிக்கிறவங்க, எனக்கு நீ சொல்றதுலாம் கரெக்டு தான், ஆனா என்னால ஏத்துக்க முடியாது, நீ சொல்றதுலாம் கரெக்டு தான், எனக்கு புரியுது, தப்பான வார்த்தை பேசக்கூடாது, இன்னொரு ஆளை புறம் பேசக்கூடாது தான் எனக்கு தெரியுது, ஆனா நான் ஒரு தடவையும் புறம் பேசிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னா, இப்போ சில நேரம் இந்த நேரம் நம்மளுக்கு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டெஸ்ட் ஜோனுக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, அந்த தப்பு செய்யறதே நம்மளுக்கு அறியாம தப்பு செய்யற அளவுக்கு கொண்டு போவோம். ஸோ நம்ம ரொம்ப கவனம், அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கவனத்தில் கொள்ளுங்க அப்படிங்கிறது. இதுதான் நமக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், எப்பவுமே ரொம்ப கவனத்தோட இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 7 வசனம் 172 அல்லாஹ் சொல்றாங்க, ஆதமோட சங்கதியினரேன்னு சொல்லி நம்மளை அழைச்சி சொல்றாங்க. நம்மளை எல்லாரையும் அழைச்சாங்க. அல்லாஹ் அழைச்சி என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்களோட இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாரும் சாட்சி சொன்னோம், ஆமா அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் மறுமை நாள்ல எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுன்னு நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இறைவன் தான், அந்த ஒருவர் தான் இறைவனுங்கிறத நம்ம சாட்சி சொல்லியிருக்கோம்.
இங்கே நம்ம பூமிக்கு வந்துட்டோம். இங்க வந்து எனக்கு அந்த நாலேஜே இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் இறைவன்கிறத நம்ம வாழ்நாளில் நிச்சயமா காட்டுவாங்க. அதை நம்மளுக்கு நம்ம சொல்லுவோம்ல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, அல்லாட்ட துவா கேட்டேன். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கும் பர்சனலாகவும் நடந்திருக்கோம், ஒரு ஆளுக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கும். எப்படின்னா அந்த அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர வச்சிருப்பாங்க. அந்த உணர வச்சதுக்கு அப்புறமும் நம்ம எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கோம். ஒரு நாளும் நம்ம சாதாரண டெய்லி செய்யக்கூடிய தப்பு, சும்மா சின்ன பொய் தானேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவோம். இல்லை வந்து அது என்ன கோவப்படுறது, இப்படி எல்லாமே நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமையில் நீ இதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நீ வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் நீ சாட்சி சொல்லிட்டு தான் நீ போகிற அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி தான் நம்மளை அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னத்தை தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாமே அமானிதம். அமானிதத்தை வந்து எங்கேயோ தூரத்தில் கொண்டு போய் வைக்கல, எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு அமானிதம்னு சொல்லும் போது நம்ம என்னன்னா ஒரு பெரிய பொருள் இல்லை மற்றவங்க கொடுக்குற ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம திங்க் பண்ணுறது என்னன்னா நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் அமானிதம். இப்போ புள்ளவோ நம்மளோட அமானிதம் தான். நம்மளுக்கு கொடுத்துருக்க அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு செல்வமும், ஈவன் பேரண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகள், நம்மளை சுற்றி இருக்கிற உறவினர்கள், இவங்க எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அந்த அமானிதத்தை நம்ம அல்லாஹ் சொன்ன நெறிப்படி பார்க்குறோமா? ஒரு வேலை அல்லாஹ் இப்போ வந்து இப்படி அசியூம் பண்ணிப்போம், ஒரு பாஸு நம்ம மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இந்த வேலைலாம் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெய்லி வந்து செக் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை, நம்மளோட சாய்ஸு. நம்ம ப்ராப்பராகவும் செய்யலாம், சும்மா கேஷுவலாக இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு டைம் பத்தலைன்னு அவர் வந்து கேட்கும்போது என்ன முடிச்சிட்டியா, எனக்கு ஒரு 10 நாள் கழிச்சு கேட்கும் முடிச்சேன், இல்லை எனக்கு டைம் பத்தலை, நான் மற்ற வேலையில் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவது சாக்கம் சொல்லலாம். நம்ம நியாயமாகவும் இருக்கலாம். சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம நியாயமாக அந்த வேலையை சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ராப்பராகவும் செய்யலாம். அதே மாதிரி தான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அந்த அதே மாதிரியான சினாரியோவை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அமானிதம். நம்ம உடலாக இருக்கட்டும், நம்ம கண், காது, மூளை, இல்லை நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட குழந்தைங்க, நம்மளுக்கு ஹஸ்பண்ட், இது ஒய்ஃபு, பேரண்ட்ஸு, இப்படி சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, இப்படி எல்லாருமே நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அந்த அமானிதத்தை நம்ம பக்குவமாக அல்லாஹ் சொன்ன நெறிப்படி வச்சிருக்கோமா, கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா? அல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுவும் ஒரு அமானிதம். மற்றவங்களுக்கு நியாயமான இடையில நம்ம அது ஒரு வசனம் வருதில்ல, இடையில மோசடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த இதோ ஒரு அமானிதம் தான். பிஸ்னஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா அதை நியாயமான முறைப்படி செய்கிறோமா சொல்லிவிட்டு இப்படி எல்லாத்தையும் நம்ம கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணி பார்த்தாக்க ஏகப்பட்ட விஷயங்கள் தோணுது. இப்போ கையில் ஒரு விஷயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னை சுற்றி இருக்குது, என்னோட விஷயம், என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லிக்கிறது வந்து நான் ஓன் பண்ணது கிடையாது. எல்லாமே அல்லாஹ் எனக்கு கொடுத்த அமானிதம் தான். என்னோட உயிராக இருக்கட்டும், எல்லாமே இந்த உடலாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அமானிதம். எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி போக போகுது. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் கரெக்டாக அதை பண்ணுறோமா, என்னோட வேலையை நான் சரியான முறையில் அல்லாஹ் சொன்ன நெறிப்படி செய்கிறேனாங்கிறதுல தான் ரொம்ப பெரிய ஆழ்ந்த விஷயம் இருக்குது. அதை நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஒவ்வொரு ஆளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியும். நம்ம அந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொன்ன நெறிப்படி நெறிய முறையில் செய்கிறோமாங்கிறதுலாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறாங்க, சூரா 17:36, நீங்களே சரி பார்க்காம எந்த விஷயத்தையும் ஏற்றுக்காதீங்க. கேள்வி திறனும் பார்வை அறிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்துறதுக்கு நீங்களே பொறுப்பாவீங்க அப்படின்னு அந்த லாஸ்ட் வார்த்தை. நீங்களே யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது அல்ல. அதை கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தாக்கா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம திங்க் பண்ணி செய்யலாம், இல்லை திங்க் பண்ணாமல் கண்ணை மூடிக்கிட்டு சரிப்போ அப்படிங்கிற மாதிரியும் செய்யலாம். தப்பாக இருந்தாலும் அதை பற்றி நான் ஓவராக திங்க் பண்ண விரும்பல. ஏன்னா என்னாக நம்மளுக்கே பயம் வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும். ஏன்னா அதை பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம செய்கிறது தப்பு தானே நம்ம மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் சொல்கிறது, உனக்கு மூளை, பார்வை, சிந்திக்கும் திறனை கொடுத்துருக்கேன்,
நீங்கள் செய்கிறதுக்கு நீங்களே பொறுப்பாவீங்க. அதுக்கு அது அந்த வசனம் அந்த முடியும் போது என்ன வருதுன்னா, அவற்றை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்களே பொறுப்பாவீங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்களே, அதாவது உங்களுக்கு கண்ணு மூளை இந்த காது இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களே பொறுப்பாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அதையும் நம்ம ரொம்ப இன்ஷால்லா மனசில் வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், அந்த சாய்ஸை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இது வந்து எந்த வேதத்திலேயோ எந்த இதுலேயோ இருந்த ஸ்டோரி இல்லை, ஒரு கற்பனையான ஸ்டோரி தான். ஆனால் இதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லாரும் கவனமாக இன்ஷால்லா கேளுங்க. நிறைய பாறைகள் இருக்கிற ஒரு கிராமம், கடல் ஓரத்தில் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு உள்ள வரத்துக்கு, கடல்லேருந்து உள்ள வரத்துக்கு வந்து அந்த பாறைகளுக்கு இடுக்கில் ஒரு குறுகிய பாதை தான் இருக்கும். அதுக்குள்ள கரெக்டாக வரணும். இது அவங்க வந்து மீனவர்களாக இருக்கிறதுனால படகு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னாக்கா திருப்பி வரும்போது சீசன், அதாவது ஒரு மழை அந்த மாதிரி ரொம்ப மேகமூட்டம் அந்த மாதிரி உள்ள இது மாறும்போது அவங்களால அந்த பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த கிராமத்துக்குள்ள வரத்துக்கு எல்லாரும், சில பேர் போட்டு தொலைஞ்சு போயிடுது, அந்த மாதிரி தொலைஞ்சிடுறாங்க. அப்படிங்கிறதுனால ஊர் மக்கள்லாம் டிசைட் பண்ணுறாங்க, நம்மள யாராவது ஒரு ஆள் போய் டெய்லி போய் அங்கே போய் விளக்கு ஏற்றுனேன் போய், அதாவது அந்த கலங்கரை விளக்கு மாதிரி அந்த விளக்கை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. சரி, நம்மள ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. ஊரில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட போய் கேட்கும் போது, இல்லை எனக்கு மற்ற வேலை பலு இருக்கிறதுனால என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுத்துடுறாங்க. இதை வந்து நம்மளே அசியூம் பண்ணிப்போம், சூரியன் மறுத்துருச்சு, வானம் மறுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு ஒரு சினாரியோ வருது. அந்த விஷயத்தை செய்யறதுக்கு வந்து ஒரு ஆள்கிட்டயே கேட்குறாங்க. எல்லாரும் வந்து இல்லை என்னால் முடியாது, என்னால் அது கண்டினியூஸாக செய்ய முடியாது, ஒரு நாள் 2 நாள்னா வேணா செய்யலாம், முழுசாக என்னால் அது கான்ஸ்டண்ட்டாக செய்கிறது முடியாது அப்படின்னு எல்லாரும் மறுக்கிறாங்க. கடைசியில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து ஏழ்மையான ஒரு சின்ன பையன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவன் வந்து நான் அதை போய் டெய்லி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போகிறான். போய் மலை மேலே ஏறி டெய்லி போய் அந்த விளக்கு ஏற்றுறது தான் அவன் வேலை. அவன் செய்கிறதுக்கான கூலியும் மக்கள் வந்து அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி போகிறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5000 இரவுகள் டெய்லி போய் 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 அந்த விளக்கை ஏற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்து இருந்துட்டு மறுநாள் காலையில் அதாவது அந்த சூரியன் வெளிச்சம் வந்த பிறகு கீழே வரணும். பல சுச்சுவேஷனை கிடக்குறான். கடுமையான மழையாக இருக்கும், கடுமையான மழை ஸ்லிப்பரியாக இருக்கும், இருந்தாலும் ஏறி போகிறான் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வளர்றான், குழந்தை கல்யாணம் ஆகுது, குழந்தை வருது. அவன் ஒய்ஃபு ஒரு நாள் வந்து கதறாங்க, இன்னைக்கு போகாத, குழந்தைக்கு ரொம்ப முடியல, ஜுரமா இருக்கு, நீ இதை போகாதங்கண்ணா. இருந்தாலும் இல்லை முடியாது, நான் போய்தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு போகிறான். ஒரு நாள் அவனுக்கே உடம்பு முடியல, ரொம்ப கையை நடுக்குது. இப்போ இது அந்த பந்தத்தை கொளுத்துறதுக்கு கூட அவனால் முடியல, கஷ்டப்பட்டு அதையும் கொளுத்தி ஒரு நாள் பண்ணுறான். சில நாள் போகும்போதே அவனுக்கு தோணும், நான் செய்கிறதோட பர்பஸ் என்ன, ஆக்சுவலாக இதனால வந்து மக்கள் பயனடைகிறாங்கிறதே எனக்கு தெரியலையே, இது உண்மையிலேயே இது செய்யாமல் ஒரு நாள் செய்யாமல் விட்டுட்டா தான் என்னங்கிற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கு. நாள் போகுது, வருஷம் போகுது. அவனுக்கும் ரொம்ப வயசானவனா ஆகுறான். ஒரு நாள் அந்த ஒருத்தவர் சொல்றாரு, இன்னைக்கு நாங்கெல்லாம் இது போயிருந்தா நல்ல வேலை, இந்த வழக்கு இருந்ததுனால நாங்கள் நல்லபடி. இது வரைக்கும் அவன் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவன் கேட்கவே இல்லை. ஒரு நாள் அந்த அப்ரிசியேஷன் வருது. ஸோ இந்த அப்ரிசியேஷன், அதாவது இதுதான் நம்மளோட இறுதின்னு வச்சுக்கிறாக, இந்த இறுதி வந்து எப்போ வருதுன்னு தெரியாது. அவனுக்கு வந்து போய் அந்த கொளுத்த ஆரம்பிச்ச முதல் நாளே அந்த அப்ரிசியேஷன் வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் இதான் என்னோட வேலை, இதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வாழ்நாள் முழுக்க அதை வந்து சரியான முறையில் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால அப்ரிசியேஷனை கடைசியில் கிடைச்சிச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரியாக நம்ம கடந்து போகாமல் நம்ம டீப்பாக நம்ம மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. பிள்ளைங்களுக்கு அத்தாவா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நான் திங்க் பண்ணினேன். ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நான் திங்க் பண்ணினேன். பேரண்ட்ஸுக்கு பிள்ளையா நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அண்ணனுக்கு தம்பியா நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அவளோட வியூவில் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திங்க் பண்ணி
அல்லாஹ் சொன்ன இதுபடி என்ன நானே நிறைய விஷயத்துல எனக்கு ஃபெயிலியர் இருக்கு, தப்பு செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் மிக்க கருணையாளராக இருக்கிறதுனால எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வீக்கானவங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல நம்மளுக்கே என்ன ஆகும்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கேரண்டியே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராஜைல், இப்போ ஒரு அட்டைப்பெட்டிலாம் ஒட்டுவாங்கல்ல, உடையக்கூடிய பொருள் உள்ள இருந்துச்சுன்னா ஃப்ராஜைல்னு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ராஜைலான நம்மளோட வாழ்க்கை நிலையில்லாத இந்த இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான தப்பான விஷயங்கள் பக்கம் எதுக்கு போகணும்? அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கைய, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த சந்தர்ப்பத்தை நம்மளே தான் ஏற்றுக்கிட்டோம், தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்னு. அதே நேரத்தில் இதை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாக்கா அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ரிவார்டு பன்மடங்காக நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன், உனக்கு இதை விட மிக சிறந்த ஒரு மேன்மையான ஒரு இடத்துல உன்னை போய் வைப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் அதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத உணர்ந்து அதை நம்ம இன்ஷால்லா கடைபிடிப்போம். தொழுவை நில்லாட்டுவோம். வாக்கி முசலாத்.